இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இரு தரப்போட வாதங்களை கேட்ட நிலையில் ஊர் தலைவர் ரகுராமும் அவருடைய மருமகன் சீனுவும் லிங்கம் என்பவருடைய மகள் சாருவிற்கு திருமணம் நடக்கும் என்ற நம்பிக்கையை கொடுத்து பின் அவரை ஏமாற்றி மிரட்டி இருப்பதும் அதில் மனமுடைந்து அந்த பெண் தற்கொலைக்கு நாடி இருக்கிறாள் என்பதும் ஊர்ஜிதமாகிறது. அப்பெண்ணை தற்கொலைக்கு தூண்டியதால ரகுராம் சீனு இருவருக்கும் யாருமா நீங்க? ரகுராம் ஐயா என்னோட பெரியப்பா தான். இந்த வழக்குல ஒரு முக்கியமான ஆதாரம் கிடைச்சிருக்கு. சரி, அதை உங்க லாயர்கிட்ட கொடுங்க. யுவர் ஆனர், தற்கொலை செய்து கொண்டதா சொல்லப்படுற சாருவோட போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல ஒரு தடயம் கிடைச்சிருக்கு. இந்த போட்டோவுல அவங்களோட கையில இருக்கிறது ஒரு ஆணோட பிரேஸ்லெட். யாரோ அவங்கள துன்புறுத்த போகும்போது அந்த ஆண் போட்டிருந்த பிரேஸ்லெட்டை இழுத்த மாதிரி இருக்கு. அது அவங்களோட கையில இருக்கிறத கவனிக்காம அவங்கள தூக்குல தொங்க போட்டிருக்காங்க. இந்த போட்டோவின் அடிப்படையில் இது ஏன் கொலையா இருக்க கூடாதுன்னு சந்தேகத்தை உண்டு பண்ணுது. யுவர் ஆனர், ஒருவேளை இது கொலையாக இருக்கும் பட்சத்தில் முறையான விசாரணை வேணும்னு, உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கணும்னு காவல்துறைக்கு உத்தரவிடணும்னு இந்த நீதிமன்றத்தை தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன். எங்கள் தரப்பு சாட்சிகளையும் ஆதாரங்களையும் திரட்ட மேலும் ஒரு வாரம் அவகாசம் வேணும்னு கேட்டுக்கிறேன் யுவரான. அத்துடன் ரகுராம் சீனு இருவருக்கும் ஜாமீன் வழங்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன் யுவரான. யுவர் ஆனர், அவர்கள் கொடுத்திருக்கும் ஆதாரத்தின்படி இந்த கொலையை ரகுராமும் சீனுவும் செய்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. அவர்களுக்கு ஜாமீன் வழங்கினால் சாட்சி மற்றும் ஆதாரங்களை கலைக்க வாய்ப்புள்ளது. அதனால் ஜாமீன் அவர்களுக்கு வழங்கக்கூடாது என்பதை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நடந்திருப்பது ஒரு மரணம் என்ற முறையில் அது ஒரு தற்கொலையா கொலையா என்று கண்டறியும் முன் குற்றம் சாட்டப்பட்ட இருவருக்கும் ஜாமீன் வழங்க இயலாது.